பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பேசுறத உணர முடியும். நீங்க தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வசமாயிருக்கிறார் அப்படின்னு சொன்னா யார்கிட்ட பேசுவார்? நம்ம கிட்ட தான் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை வேதாகமும் கொடுக்குதா. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு கல்லோ மரமோ மண்ணோ அல்ல. அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசுவார். சரி, நமக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களும் வருது. இது எப்படி ஆவியானவர் பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது அப்படிங்கிற சந்தேகம் அநேக தெய்வ பிள்ளைகளுக்கு வரலாம். ஆவியானவர் எப்படி பேசுவார்னா, அவர் பேசுகிறத உங்கள் ஞானத்தினால உங்களுக்கு அது தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை காத்திருந்து ஜெபிக்கலாம். ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், ஒரு படிப்பு விஷயமா இருக்கலாம், அல்லது எதிர்கால ஒரு திட்ட விஷயமா இருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணி காத்திருக்கும் பொழுது ஒரு அழகாக ஒரு வரைபடம் மாதிரி அல்லது ஏதோ ஒரு ஆலோசனை புதிதாக, அது வரைக்கும் அந்த ஆலோசனை உங்களுக்குள்ள இருக்காது. ஆனால் அதை ஜெபிச்சதுக்கு பிறகு ஒரு சரியான ஆலோசனையை தேவன் கொடுப்பார். அதுக்கு பிறகு நம்ம யோசிப்போம், ஏன் இது நமக்கு தோணலை. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நமக்கு கொடுக்கிற திட்டம். ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் உலக மனிதர்கிட்ட போய் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். தொழிலில் பிரச்சனையா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, மனநல மருத்துவத்தை போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா 9:6 வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய பேரே ஆலோசனை கர்த்தர். ஜெபம் ஆண்டோட சமூகத்தில் கேட்கும்போது தேவன் ஆலோசனை கொடுப்பார். நீ அதுக்காக உபவசிக்கணுமா, அல்லது அதிகாலையில் ஜெபிக்கணுமா, அல்லது யாராவது ஒரு மனுஷனை காட்டி நீ ஒப்புரவாகணுமா, நீ இவங்களை மன்னிக்காமல் இருக்கிற இவங்கள்ட்ட நீ மன்னி, இதுதான் உன் ஆசீர்வாதத்துக்கு தடைங்கிறத தேவன் நிச்சயம் பேசுவார். நம்ம ஜெபம் பண்ணி காத்திருக்க பழகணும்.